இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணி இங்கேயே ஸ்டிச் பண்ணி போறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் நினைச்சது உண்டான எடுத்த ட்ரெஸ் வேற. கூட்டம் அந்த அளவுக்கு இல்ல, கம்மியா தான் இருக்கு. பட் நாங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் எங்கேயுமே கிடைக்கல. இன்னொரு பர்ச்சேஸ் இருக்கு. எப்படி நைட்ல முடிஞ்சிருமா? நைட்டுக்குள்ள போன வாட்டி விட டி நகர் இந்த வாட்டி நிறைய நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ்லயே வந்துட்டு போயிட்டோம். போலீஸ்காரங்க வந்து உள்ள அலோ பண்ணல. அந்த அளவுக்கு செம்ம கூட்டம். 3 செட் வந்து 1000 ரூபாய் உள்ள வருது. அதெல்லாம் டி நகர் பொறுத்தவரை ஒர்த்து தான். அதெல்லாம் கரெக்டா இருக்கு. நம்மளுக்கு முக்கியமே கலர்ஸ். அப்பதானே நம்மள பொம்பளை புள்ளையா பாக்க இருக்கும். அதுக்காக தானே அம்பியாச பாக்குறீங்க. ஆன்லைன்ல வந்து இதே அமௌண்ட் தான் அவங்க போடுறாங்க. ஆனா டெலிவரி சார்ஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு வந்துருது. ஆனா ஒரு துணி நல்லாவே இல்ல. ரொம்ப ரஷ்ஷா தான் இருக்கு டி நகர். இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறோம். ஓ, இன்னும் ஆரம்பிக்கல பர்ச்சேஸ் இன்னும். கொஞ்சம் அங்கங்க பண்ணோம். இல்ல இந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? இந்த வருஷம் டிசைன்ஸ்லாம் பாத்தீங்களா? அது புதுசா இருக்கா போன வருஷத்துக்கு? நல்லா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நாங்க திருவள்ளூர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். திருவள்ளூர்ல இருந்து பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கீங்களா? நெப்ளிஷேர்ல இருந்து வரோம். ஓ, எப்போ ரெகுலரா அந்த தீபாவளி நாளே இங்க தான் வரோம். ரெகுலரா இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணி இங்கேயே ஸ்டிச் பண்ணி போறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு 1 டே process. ஆமா. ஏன்னா ஸ்டிச்சிங்லாம் நம்ம அங்க கொடுத்தோம்னா லேட் ஆகுது. இங்க 2 hours 3 hoursலயே கொடுத்துறாங்க. ஸ்பாட்லயே ஃபுல்லா எடுத்துட்டு போயிரலாம். முடிஞ்சது. ரேட் வைஸ் ஓகே தான். நம்ம காஸ்ட்லியாவும் இருக்கு, லோ பட்ஜெட்லயுமே இருக்கு. நம்மளோட டிசிஷன்ஸ் தான். பட் இந்த வருஷம் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் புதுசா ஏதாவது இறக்கி இருக்காங்களா? லேடிஸை கவர்ற மாதிரி ஏதாவது பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. நிறைய இருக்கு. நிறைய இந்த சுடிஸ்லயா இல்ல டாப்ஸ்லயா சாரீஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. சாரீஸ் இப்போ ஆன்லைன்ல வரது எல்லாமே இங்க இருக்கு. இப்போ ஆன்லைன்ல வாங்குறதுக்கு இது வார பெட்டரா எது நினைக்கிறீங்க? ஃபீல் பண்றீங்க? ஆன்லைன்ல வாங்குறதுன்னு நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்க முடியாது. இங்க வந்து நம்ம பார்த்து வாங்கலாம். இப்போ அந்த ரெயின்போ சாரீஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? நான் இங்க தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆன்லைன்ல பார்த்துட்டு இருந்தேன். பட் இங்க தான் சாஃப்ட் சில்க் சாரி அதெல்லாம் இங்க தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ, சாரி அங்க பர்ச்சேஸ் பண்ணி இங்க வந்து ப்ளவுஸ் மட்டும் தைச்சு ஆப்போசிட்ல தான் வாங்குனேன். ஓகே ஓகே. சாரி செலக்ட் பண்ணி அவங்க எவ்வளவு நேரம்? இப்படி டிஃபிகல்ட்டா கேட்டிங்கனா இப்படி இதெல்லாம் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க வேண்டியது. நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதான் அவரு இன்னொரு 1/2 hourல வந்துருவாரு. அவரு ஜாயின் பண்ணிக்குவாரு வந்து. அப்படியே நைட் வரைக்கும் போயிருங்களா? எப்படி இருந்தாலும் இல்ல அப்படியே கிளம்பிடுவோம். ஒரு ஈவினிங் அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிடும். நீங்க சொல்லுங்க, எப்படி போச்சு பர்ச்சேஸ்லாம்? ஜாலியா தான் போச்சு. நான் நினைச்சது உண்டான எடுத்த ட்ரெஸ் வேற. நீங்க நினைச்சதுக்கான அதுக்கான இது இல்லையா? ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷனா தான் இருக்கு. விலையெல்லாம் அதிகமா கொஞ்சம் போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணலாம். இந்த டிசைன்ஸ்லாம் புதுசா வந்திருக்கா? நிறைய புதுசா வந்திருக்கு. நிறைய டிசைன்ஸ்லாம் புதுசா வந்திருக்கு. கூட்டம் எல்லாம் எப்படி இருக்கு? நீங்க நினைச்ச மாதிரி கூட்டம் கம்மியா தான் இருக்கு. மேபி நீங்க மண்டேன்றதுனால அப்படி இருக்கு. கூட்டம் கம்மியா தான் இருக்கு. ஓகே. பட் அப்படி பிரைசஸ் இதெல்லாம் எப்படி? அதெல்லாம் ஓகே தான். ஓகே தான். ஓகே ஓகே தான். ஓகே தான். உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த இதுல வந்திருக்கு. கூட்டம் அந்த அளவுக்கு இல்ல, கம்மியா தான் இருக்கு. பட் நாங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் எங்கேயுமே கிடைக்கல. கலெக்ஷன்ஸ் இல்ல இந்த வருஷம். கலெக்ஷன் இல்ல. நான் தேடி பார்த்த மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் கிடைக்கல. நேத்து கூட்டம் அதிகமா இருந்துச்சு, அதனால இன்னைக்கு வந்தோம். அந்த மாதிரி கிடைக்கல. கலெக்ஷன்ஸ் எதுவும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நாங்களே காலைல 11 மணிக்கு வந்தோம். இன்னொரு சுத்திட்டு தான் இருக்காங்க, கிடைக்கல. வாங்கிட்டீங்களா? இல்லையா? ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் மட்டும் தான் வாங்கணும். வேற எதுவும் கிடைக்கல. வேற நீங்க நினைச்ச மாதிரியான இல்ல மாதிரியான கலெக்ஷன்ஸ் எதிர்பார்த்தீங்க? நான் ஆஃப் ஹேண்ட்ல நல்லா டிசைனா இருக்க ஷர்ட்ஸ் மாடல் எதிர்பார்த்தேன். ஜீன்ஸ் பேண்ட் மாடல் எதிர்பார்த்தேன். எதுவும் கிடைக்கல அவ்வளவா. பிரைசஸ்ல எப்படி இருக்கு வருஷம்? பிரைசஸ்லாம் ஓகே தான். கொஞ்சம் அதிகமாக தான் சொல்றாங்க. ஆனா ஓகே தான். பிரைசஸ்லாம் ஓகே. ஏதாவது ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்களா? ஆஃபர்ஸ்லாம் போட்டுருக்காங்க. ஆனால் ஆஃபருக்கு எதுவும் ஷர்ட்ல அதுவும் கிடைக்கல. டிசைன்ஸ் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி குவாலிட்டி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த போட்ட ஆஃபர்ஸ் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே. க்ரௌட் எப்படி இருக்கு இப்போ இந்த பார்க்க? நேத்தோடய இன்னைக்கு கம்மி தான். நேற்று நான் வீடியோ பார்த்து நான் நியூஸ்ல வந்துச்சு. அவரும் இன்னைக்கு ரொம்ப பெட்டர்னு நினைக்கிறேன். நேற்று அதுதான் நேற்று போக வேண்டாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப பெட்டர் எங்களுக்கு தெரிஞ்சு. நல்லா கம்மியாக தான் இருக்கு. இன்னும் இப்போ இன்னும் பர்ச்சேஸ் முடியல. இன்னும் பர்ச்சேஸ் முடியல. இன்னும் தேடிட்டு இருக்கேன், கடையை தேடிட்டு இருக்கேன். ஒரு கடையை போயிட்டு தான் இருக்கும். இனிமேல் பார்த்து முடிச்சுட்டு போனேன். இந்த வருஷம் இது வரைக்கும் கம்மியா இருக்கு. நான் எப்போ வந்தாலும் தீபாவளி முன்னாடி 2 நாள் முன்னாடி வரலாம். உள்ளே வர முடியாது. உள்ளே வர முடியாது. இது இப்போ கொஞ்சம் ஒரு வாரம் முன்னாடி இருக்கிறதுனால தான் க்ரௌட் கம்மி. க்ரௌட் கம்மியா இருக்கு. ஓகே. நீங்க எப்படி இந்த வருஷம் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கா? கலெக்ஷன்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்கா? கலெக்ஷன் ஓகே, நல்லா தான் இருக்கு. ஆஃபர்லாம் ஆஃபர் தரான்னு சொல்லி கொஞ்சம் கம்மி தான் கொடுக்குறாங்க. ஆஃபர் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்களா? ப்ரைஸ்லாம் அதிகமாக தான் இருக்குங்களா? ப்ரைஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகம். ஓகே. ஆனால் பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு? அவங்களுக்கு முடியல. எப்போ முடியும் அவங்களுக்கு? பர்ச்சேஸ் இருக்கு.
இன்னொரு பர்ச்சேஸ் இருக்கு. எப்படி நைட்ல முடிஞ்சிருமா? நைட்டுக்குள்ள ஒரு 7 மணி கூட அவங்களுக்கு ஒருத்தர் மட்டும் 7 மணி ஆகும். இது எடுக்கணும். பழகிருச்சு உங்களுக்கு வருஷம் வருஷம். என்ன பண்றது, இப்போ வந்தா நீங்க வரணும், யாருமே வரல. எல்லாரும் வந்தானே குடும்பம் ஜாஸ்தி ஆகும். குடும்பம் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க. எப்படி இந்த வருஷம் தீபாவளி பர்ச்சேசிங் எப்படி இருக்கு? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. கூட்டமா இருக்கு. ஆன்லைன்லயும் கூட்டமா இருக்கு, நேர்லயும் கூட்டமா இருக்கு. ஆன்லைன்ல வாங்குறதுக்கு நேர்ல வந்து வாங்குறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நம்ம மோஸ்டா சென்னை கன்சியூமர் மைண்ட் செட் எப்படின்னா ட்ரெஸ்ஸை பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கினாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்னதான் ஆன்லைன் ஷாப்பிங் எவ்வளோ மிந்த்ரா மீஷோ என்ன வாங்கினாலும் நேர்ல இருந்து வாங்கினாதான் அந்த ஃபீல் வரும். கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குங்களா இந்த வருஷம்? போன வாட்டி விட டி நகர் இந்த வாட்டி நிறைய நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஆன்லைன்ல என்ன ட்ரெண்டிங்கா பாக்குறோமோ அதே இது நேர்லயும் இருக்கு. அது பிரைசஸ்லாம் பிரைஸும் ஆல்மோஸ்ட் சேம் அதே தான். பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஆன்லைனுக்கு இதுக்கு பெருசா டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. பட் கிரவுட் எப்படி இருக்கு இங்க வந்து? ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ரொம்ப கூட்டமா இருக்கு. ஆனா இப்போ பரவாயில்ல. நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. ஓகே, பட் ஆன்லைனை விட நேர்ல வாங்குறதே பெட்டரா ஃபீல் பண்றீங்க. சொல்லுங்க, நீங்க எவ்வளவு வருஷமா அந்த டீ நகர்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க? 7 years பர்ச்சேஸ் பண்ணுறேன். நீங்க சார்? நான் போனேன்னு பாத்தீங்க தான். பவுனம் பத்து. இந்த வருஷம் எப்படி இருக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இதெல்லாம்? கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்பதான் நாங்க இன்னைக்கு தான் வந்தோம். இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்கு சார். ஒன் டேல பர்ச்சேஸ் முடியாதுங்களா? இல்ல ஒன் டே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஒருத்தருக்கு எங்க வீட்ல 5 பேருக்கு வாங்கணும். ஒரு நைட் ஆயிடுச்சு. முடிஞ்சதா? இல்ல நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? எப்படி இருக்கு இந்த வருஷம் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு? நல்லா இருக்கு. புதுசா வந்திருக்கு எல்லாம். என்ன ஏதாவது சுடிதார் அந்த இல்ல புது டிசைன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது விட்டுருக்காங்களா? ஏதாவது பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. பேர் தெரியல, அந்த டிசைன் புதுசா இருக்கு ஆனா பாக்குறதுக்கு. புதுசா இருக்கு. நேத்து செம்ம கூட்டம் டி நகர்ல. எங்க மாமா நேத்து வர வேணாம், ரொம்ப கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்க இன்னைக்கு தான் வரோம். ஃப்ரீயா இருக்கு. இந்த வருஷம் ஃப்ரீயா இருக்கா? இதுவே ஃப்ரீயா இருக்கா? இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கு. நேத்து பயங்கரமா கூட்டம். நேத்து வந்து பாத்தீங்களா? டிவில பார்த்தோம். டிவில பார்த்தனால உஷாராயிட்டீங்க. இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு கூட்டம். மாமா போ வேணாம்னு சொல்றாங்க. எப்போ பர்ச்சேஸ் முடியும்? நீங்க ஃபுல்லா முடிக்கிறதுக்கு நைட் ஆயிடுமா? ஃபுல்லா அப்போ சாப்பிட்றதுக்குலாம் டைமே இல்லை. ஃபுல்லா பர்ச்சேஸ் மட்டும் தாங்க. இயருக்கும் வாங்கினதுக்கு இந்த வருஷம் வாங்குறதுக்கு இப்போ எப்படி நேர்ல இந்த ஆன்லைன்ல வாங்குறதுலாம் இருக்குல்ல, அது இல்லாம நேர்ல வந்து வாங்குறதுக்கு எப்படி இருக்கு? இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பார்த்து வாங்கணும். இது என்ன செலக்ட் பண்ணதே வருமா வராதான்னு ஒரு டவுட்டோட இருக்கு. கலெக்ஷன்ஸ் அதான் இந்த வருஷம். ஆனால் எதுவுமே இங்க வியாபாரம் பண்றவங்கலாம் கேட்டப்ப புதுசாலாம் எதுவும் வரல. அப்படியே தான் பழசுதான் ஓட்டுறேன்னு சொல்றாங்க. நீங்க பார்த்ததுக்கு எப்படி இருக்கு? புதுசா அந்த மாதிரி இனிமேதான் பார்க்கணும். போன வருஷம் இருக்குது, ஆனா இந்த வருஷம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்னது கூட்டம்ல எப்படி? கூட்ட நெரிசல்லாம் சீக்கிரமா வந்துட்டோம். ஆனா அப்ப இப்பவே கூட்டம் அதிகமா தான் இருக்கு. அதனால சீக்கிரமா முடிச்சிட்டு போகணும் தான் பாக்குறோம். சீக்கிரம் முடிச்ச நம்பிக்கை இருக்குங்களா? 5 பேருக்கு ஒரே இடத்துல. ஆமா, குழந்தைங்க வச்சுக்கிறோம். சீக்கிரமா கிளம்பணும். ஆமா. தீபாவளிக்கு குழந்தைகளாம் வந்திருக்கீங்க. எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி கிடைச்சிருச்சா? இங்க போன வருஷம் இங்கதான் வாங்கினீங்களா? இல்ல வருஷம் இங்கதான் வாங்குவோம். இதுலதான் இந்த வருஷம் டி நகர்ல தான். எப்படி இந்த வருஷம் புதுசா கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்குங்களா? நல்லா சாரி சுடிதார் நல்ல கலெக்ஷன் இருக்கு. இந்த தீபாவளிக்கு அதெல்லாம் நல்ல கலெக்ஷன். இப்ப ஆன்லைன்ல வாங்குறதுக்கு இங்க இருக்க டிஃபரன்ஸ் இருக்குங்களா? ஆன்லைன்ல குவாலிட்டி தெரியாது. நேர்ல குவாலிட்டி பார்த்து வாங்க. குவாலிட்டி பார்த்து வாங்கினாலும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. நமக்கு பிடிச்ச டிஷ் தான் நல்லா பிடிச்சதுங்களா? எப்படி போச்சு பர்ச்சேஸ் எல்லாம் உங்களுக்கு? வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ்லயே வந்துட்டு போயிட்டோம். போலீஸ்காரங்க வந்து உள்ள அலோ பண்ணல. அந்த அளவுக்கு செம்ம கூட்டம். திருவேற்காடுல இருந்து வரோம். திருவேற்காடு வந்துட்டு இங்க என்ட்ரன்ஸ்லயே பார்த்துட்டு போயிட்டோம். அதனால இன்னைக்கு லீவ் போட்டு இன்னைக்கு வரலான்னு பார்த்தா காலையில வரும்போது நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோ க்ரௌட்லாம் கிடையாது. பட் இப்போ பார்த்தா ஃபுல் க்ரௌட் ஆயிடுச்சு. ஃபுல் ரஷ் ஆயிடுச்சு. நாங்க தான் லீவ் போட்டு வந்திருக்கோம்னு பார்த்தா எங்கள மாதிரி நிறைய ஜனங்க வந்திருக்காங்க. எல்லாரும் பிளான் போட்டாங்க அதே பிளான். பர்ச்சேஸ்ல இப்ப முடிஞ்சதுங்களா? ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. எங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட் வாங்கணும். இவ்வளோ வாங்கிட்டோம். ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்கோம். அது அப்படியே இன்னைக்கோட ஸ்டிச் பண்ணியே எடுத்துட்டு போயிடலாம். ஆமா, கையோட அதையும் முடிச்சுட்டு போயிடலாம். எப்படி வருஷம் வருஷம் இங்க ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல எடுப்பீங்களா? இந்த வருஷம் வந்துருக்கீங்க? வருஷம் டி நகர்ல தான் எடுப்போம். வருஷம் டி நகர்ல. இப்போ இந்த வருஷம் எப்படி புதுசா கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கா? நிறைய கலெக்ஷன் இருக்கு. பட் ஆனா பார்த்து எடுக்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு டைம் பத்த மாட்டேங்குதுன்னு இல்ல, அந்த அளவுக்கு எதை எடுக்கிறது எது. ஆனா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ தீபாவளிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் விட்டுருக்காங்க. ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு. பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கு இந்த வருஷம்? ஏதாவது ஏறி இருக்கா இல்ல அதே பிரைஸ் லெவல்ல இருக்கா? கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. நார்மலா கிரவுட பொறுத்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க.
ஆஃபர்ஸ் தீபாவளி ஆஃபர்ஸ்லாம் எதுவுமே ஷர்ட் இந்த கடையில வந்துட்டு 3 ஷர்ட் 1000 ரூபாய், அது எல்லா 3 பிராண்ட் பழைய 1000 ரூபாய். அது எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில வந்து நல்லா இருக்கு ஷர்ட்லாம், ஷர்ட்ஸ் இங்க வந்துட்டு அந்த குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நல்லா சொல்லுங்க. இருக்கு. இட்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல சார், ஓரளவுக்கு போயிட்டு ஆ எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வருஷம் புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கானா? புது கலெக்ஷன் இன்னும் வரல, ஆ இதுக்கு மேல தான் வரேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆன கலெக்ஷன் எதுவுமே வரல. எதுவுமே வரல, முன்னாடி பார்த்தா அந்த ட்ரெஸ் முன்னாடி பார்த்த துணி மட்டும்தான் இருக்கு இப்போதைக்கு. ஆஃபர்ஸ்ல ஏதாவது போட்டிருக்காங்களா? ஆஃபர் எதுவுமே கிடையாது, இதுக்கு மேல தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எப்ப சொல்றீங்க? இன்னும் புதன் வியாழன் அந்த மாதிரி அதான் இன்னும் ஒரு 2-3 நாள்ல போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு நீங்க பர்ச்சேஸ் முடிச்சிட்டீங்களா? இல்ல, சும்மா வந்ததுக்கு ஒரு புடவை மட்டும் எடுத்துன்னு போலாம், தீபாவளிக்கு வர துணி எடுத்துக்கலாம். மாதிரி இன்னும் 2-3 நாள் அந்த ஆஃபர்ஸ் அதெல்லாம் போட்டானே. கூட்ட நெரிசல்லாம் எப்படி இருக்குண்ணா? பரவாயில்ல, ஃப்ரீயா தான் இருக்கு, கூட்டமே கிடையாது இந்த தடவை. இந்த தடவை கூட்டம் கம்மியா இன்னும் இருக்கு. ஒரு வாரம் கழிச்சு அதிகமா இருக்கும் கூட்டம் தீபாவளி நேரம். இப்ப ஆன்லைன்ல வாங்குறதுக்கு இப்ப நேர்ல வந்து வாங்க என்ன வித்தியாசமா இருக்கு நினைக்கிறீங்க? ஆன்லைன்ல வாங்குறது வந்து எப்படின்னா, ஒன்று சைஸ் பத்துது, ஒன்று பத்த மாட்டேங்குது. இது டைரக்டா வாங்குறதுனால நம்ம பார்த்து வாங்கிடலாம். பார்த்து வாங்க. இப்ப எத்தனை நீங்க வருஷம் ஃபுல்லா ரங்கநாதன் தேட்டர் தான் இருக்கதா? தீபாவளிக்கு வருஷமா? இல்ல, இந்த சைடு வந்தா இந்த சைடு எடுப்போம், வீட் சைடு வந்தா வீட் சைடு. எந்த ஏரியா நீங்க? நீலாங்கரை. ஓ, அங்க இப்ப இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க? இல்ல, கடைக்கு வந்தா சும்மா ஒரு புடவை எடுக்கலாம் நாங்க, அதனால. எப்பவுமே வருஷம் ரங்கநாதன் தேட்டர் தானே வாங்குறது? இல்ல எங்க ஒன்னாலும் எங்க கிடைக்குதா வாங்குவோம். அங்க குரோம்பேட்ல எங்க வீட்டுக்கிட்ட குரோம்பேட்டை இருக்கு. இப்ப இங்க வந்ததுக்கான காரணம் என்ன இந்த வருஷம்? இப்ப எங்க பொண்ணு வரவே துணி தைக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். பர்ச்சேஸ் பண்றதுக்கு துணி தைக்கிறதுக்கு. இப்ப என்ன பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சதுங்களா? எப்ப வந்தீங்க? எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில. இப்ப முடிஞ்சது. முடிஞ்சிடுச்சு. சீக்கிரமா முடிச்சிட்டீங்க போலயே. இருந்தது மாதிரி முடிக்க வேண்டியது. எப்படி இந்த வருஷம் ஏதாவது புதுசா டிசைன் அதெல்லாம் இருக்குங்களா? இருக்கு, நல்லா இருக்கு. இங்க வந்துட்டு அப்படி விலைகள் எப்படி இருக்கு? விலை இங்க விலையெல்லாம் நார்மலா இருக்கு. இப்போ வேற என்ன, இப்போ இங்க கூட்டம் அது நெரிசல் அந்த அளவுக்கு இருக்கா? நெரிசலா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுனா இன்னும் கொஞ்சம் அதிகமா தான். இப்படி பாதுகாப்பா பட் இதுல போலீஸ் இதுல அந்த இதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் ஏதாவது புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கா? புது கலெக்ஷன் ஏகப்பட்டது வந்திருக்கு. ஆனா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வரல. நான் தேடி இருக்கேன், வளைச்சு தேடுறேன், கிடைக்க முடியல. காலைல எத்தனை மணிக்கு வந்து தேட ஆரம்பிச்சீங்க? காலைல எத்தனை மணிக்கு? 9:30 மணிக்கு வந்தோம். இன்னும் நாங்க தேடிட்டு தான் இன்னும் தேடிட்டு இருக்கீங்க? என்ன மாதிரி கலெக்ஷன் நீங்க எதிர்பார்க்கறீங்க? பிரைஸ் கட்டுப்படி ஆகலையா? அந்த மாதிரி பேக் செட்டா தேடிட்டு இருக்கோம். காலைல இருந்து கிடைக்க மாட்டேங்குது. இருக்கு ஆனா சரி வரல. பிரைஸ் எல்லாம் ஓகேவா? பிரைஸ் எல்லாம் ஓகேவா தான் இருக்கு. மூணு செட் வந்து 1000 ரூபாய் வருது. அதெல்லாம் டீனர் பொறுத்தவரை ஒர்த்து தான். அதெல்லாம் கரெக்டா இருக்கு. தேடிட்டு இருக்கோம். பட் இன்னும் நீங்க உங்க எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு வந்துட்டு சரி வரல. அந்த அளவுக்கு அதான் சொல்றேன்னா, இப்ப ஏத்த கலர்ஸ் கரெக்ட்டா கிடைக்கலையா? டிசைன்ஸ் கலர் சரியா இருக்க மாட்டேது. நம்மளுக்கு முக்கியமே கலர்ஸ். அப்பதானே நம்மள பொம்பளை புள்ளைலாம் பார்க்கும் ஈர்க்கும். அதுக்காக தானே. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அந்த அளவுக்கான ஈர்க்கிற அளவுக்கு சட்டைகள் கிடைக்கல. காலையில இருந்து ரவுண்ட் அடிச்சிட்டு தான் இருக்கேன். தேடிறேன். பொம்பளை புள்ளைக்காகவே எடுக்கிறோம். நான் சொல்லு தம்பி, எப்படி தீபாவளி பர்ச்சேசிங் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியா? இல்ல, ஏன் எடுக்க போறேன். இப்ப இது வரைக்கும் பார்த்த கடையில செட் ஆகலையா? இல்ல, எங்க அம்மாக்கும் எங்க அண்ணனுக்கும் எடுத்தாங்க. அவங்க 2 பேருக்கு வாங்கிட்டாங்க, உனக்கு இன்னும் வாங்கி தரலையா? என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும் உனக்கு? கோட் சூட். கோட் சூட்டா? தீபாவளி பட்டாசு அன்னைக்கு கோட் சூட் வச்சு எடுக்கிறதா? கோட் சூட் போட்டுக்க போறீங்க? வாங்கி சாதாரணமா. எப்படி தீபாவளி முடிஞ்சு ஸ்கூல்ல அன்னைக்கு போட்டு போவாங்களே, அது போட்டு போயிருவியா? இல்ல, நேத்து செம கூட்டம். நேத்து வந்தீங்களா? இல்ல, நேத்து வரல. ஆனா டிவி நியூஸ்ல பார்த்தோம். ஆனா தான் நேத்து வரல. இப்போ இங்க கூட்டம் எப்படி இருக்கு? நார்மலா தான் இருக்கு. இப்ப பரவாயில்ல. எப்படி தீபாவளி பர்ச்சேசிங் எப்படி இருக்கு இந்த வருஷம் உனக்கு? ட்ரெஸ் எடுத்துட்டியா? என்ன மாதிரி ட்ரெஸ் எடுத்துருக்க? பேக்கி எடுத்துக்கிறேன். பேக்கி அதெல்லாம் அலௌடா? நீங்க போடலாமா? இப்படி டிசைன்ஸ் இந்த வருஷம் புதுசா இருக்கா உனக்கு? போன வருஷம் வந்திருக்கு. போன வருஷம் நல்லா இருக்குது. நீயே பேசு. நான் ஒண்ணு கேட்டேன், எங்க அப்பா நேத்து கொடுத்துட்டாரு. நீ கேட்டது எடுக்கலையா? நல்லா இல்லையா, பிடிக்கலையா, பெருசா இருக்குதான். நீ கேட்டதா? இப்ப நீ என்ன எடுத்திருக்க? பேக்கி ஷர்ட், பேக்கி ஃபேன். இப்ப இது போய் எடுத்தது பிடிச்சிருக்கு உனக்கு? சட்டை மட்டும் தான் பிடிக்கல, ஃபேண்ட் பிடிச்சிருக்கு. அப்ப இன்னொரு ஷர்ட்டை எடுத்துக்கோ. அவன் பிடிக்கலையா? அவரா போட போறது, நீ தானே போட போற. தெரியல. டீசன்ட்டா இருக்கு. பேகி பண்ணி டீசன்ட் சூப்பரா இருக்கு. நீங்க சொல்லுங்க, நீங்க எடுத்து
சொல்லுங்க எப்படி? அதான் நேத்து சண்டே வரலான்னு பார்த்தோம். எங்களால ஒண்ணுமே முடியல, செம்ம கூட்டமா இருந்ததுனால சரி நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டுனா பசங்க என்ன சொல்றாங்க, எனக்கு இது பிடிக்கல, நீங்க எடுத்துன்னு போற மாடல் எனக்கு பிடிக்கல, சரி நீ கையோட கூட்டின்னு வந்தா காலையாவே நாங்க பயந்துன்னு தான் வந்தோம். பார்த்தா காலையில ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனா இருக்கிறது கூட்டம் வந்துனே இருக்குது. ஆமா, உள்ள போய் எடுத்துட்டு வெளியே எடுத்துட்டோம் நாங்க. நார்மலாவே பரவாயில்ல, பசங்களுக்கு மன திருப்தி நல்லா இருக்கு. இந்த வாட்டி கலெக்ஷன் எல்லாம் சூப்பரா இருக்குது. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்ல, நல்லா சூப்பரா இருக்குது. இந்த வருஷம் நல்லா எடுக்கலாம், மன திருப்தியோட எடுத்துன்னு போறோம். இப்ப இந்த ஆன்லைன்ல வாங்குறதுக்கு இப்ப நேர்ல வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? ஆன்லைன்ல வந்து இதே அமௌண்ட் தான் அவங்க போடுறாங்க, ஆனா டெலிவரி சார்ஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு வந்துருது. ஆனா ஒரு துணி நல்லாவே இல்ல, ரொம்ப இதுவா வருது. ஒரு சில துணி நல்லா இருக்கு, ஒரு சில அதுக்கு நம்ம நேர்ல வந்து இங்க பார்த்து இங்க எத்துன்னு போது எவ்வளவு பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். திருப்தியா இருக்கு. ஆமா, திருப்தியா இருக்கு. நம்ம அவ்வளவு பணத்தை அவங்க கொடுத்து நம்ம நல்லா எல்லாம் வாங்கி போட்டு நம்ம நேர்ல வந்து பார்த்து வாங்கின்னு போயிடலாம். ஆனா இப்ப வரலாம், இதுக்கப்புறம் இந்த வாரம் ஃபுல்லாவே கூட்டம் அதிகமா தான். கொஞ்சம் காலையில டைம்ல வந்து எடுத்துன்னு போறது ரொம்ப நல்லது. அப்ப பெஸ்ட்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுக்கு என்ன சாரியா? எனக்கும் எடுத்தேன், நல்லா தான் இருக்கு. சாரி எல்லாம் எடுக்கலாம், நார்மலா தான் எடுத்திருக்கேன். மாடலா ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. நல்லா திருப்தியா இருக்குது. பிரைஸ் எல்லாம் எப்படி இந்த வருஷம் அதிகமா இருக்கா கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது? ஆனா இந்த வருஷம் எவ்வளவு எனக்கு பிரைஸ் கம்மியான மாதிரி தான் இருக்கு. பிரைஸ் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது. இருக்கு. ட்ரெஸ் போன வருஷம்லாம் வந்து அமௌண்ட் அதிகமா இருந்துச்சு, துணி அவ்வளோ சரியில்லை. ஆனா இந்த வாட்டி கிராண்டா இருக்கு ட்ரெஸ், அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி, ஓகே. இந்த வருஷம் நான் மன திருப்தியோட துணி எடுத்துன்னு போறேன். என்ன ஒண்ணு பசங்க கேக்குறானுங்க விதவிதமா, அதுதான் எங்களால வந்து பண்ண முடியல. ஆமா, பண்ண முடியல. ஏன்னா நம்ம அவனுங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தா நம்ம வளர்க்கணும், இப்படி போகணும் அப்படி போகணும், உங்களுக்கு ஏத்த மாதிரிலாம் நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அது இதுல முடியும்ல. சொல்லி கொடுத்தா நம்ம வளர்க்கணும். சாரி வந்து நம்ம பொங்கலா அப்ப சாரி எடுத்துக்கலாம். இப்ப தீபாவளிக்கு நம்ம பட்டாசு அடிக்கிறப்போ நம்மளுக்கு அது வந்து பொங்கலுக்கு வேஷ்டி சட்டை தான் நீ போடணும். நிறைய பேக் வச்சிருக்கேன் ப்ரோ. பர்ச்சேஸ் எப்படி தீபாவளி பர்ச்சேஸ் முடிஞ்சதா? லைட்டா எப்படி வரீங்க? எப்படி போச்சு இந்த வருஷம்? புதுசா கலெக்ஷன்லாம் வந்திருக்கா? நிறைய மாடல்லாம் வந்திருக்கு, புதுசா வந்திருக்கு. நேத்தி வந்திருந்தா சரியான கூட்டத்துல மாத்திருப்போம், இன்னைக்கு வந்திருக்கோம் திங்கக்கிழமை. கூட்டம் கம்மியா தான் இருக்கு. எப்படி பிரைஸ் எல்லாம் எப்படி போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்மியா இருக்கு? பிரைஸ் கொஞ்சம் ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க. சாரி எல்லாம் ஒன்னு எடுத்து ஒன்னு ஃப்ரீ, அது மாதிரி மினிமம் நம்ம பட்ஜெட்லயும் கிடைக்குது, ஹை ரேட்லயும் இருக்குது. நம்ம ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற பட்ஜெட் எடுத்துக்கலாம். இப்போ என்ன இருக்கு, இப்போ வருஷம் இந்த ஆன்லைன்ல எடுக்கிறதுக்கும் இப்போ நேர்ல வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஆன்லைன்ல எடுத்தா ரிட்டர்ன் போடுறது கொஞ்சம் கஷ்டம். நேர்லனாக்கா மெக்கானிக்கல் கூட வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாக்கா மாத்திக்கலாம், ஏதா இருந்தாலும் இங்க வந்து பாத்துக்கலாம். நேர்ல வாங்குறது பெட்டர். ஏன்னா தீபாவளி ஆஃபர் வேற போயிட்டு இருக்கு, அதனால நேர்ல வாங்குறது பெட்டர். நேர்ல வாங்குறது ஈஸியா இருக்கு, கூட்ட நெரிசல் கம்மியானால இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்தா டேஞ்சர், மற்ற நாள்னா வந்துட்டு போகலாம். சரி, ஓகே, தேங்க்ஸ். தீபாவளி பர்ச்சேசிங் எப்படி போகுது இந்த வருஷம்? போயிட்டு தான் இருக்கு. நேத்து ஆனா செம்ம கூட்டமா இருந்துச்சு. நேத்து வந்தீங்களா இங்க? வந்தோம். இன்னைக்கு தான் கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. புதுசா கலெக்ஷன்லாம் வந்திருக்கா? ஓரளவு நல்லா இருக்கு. ஒரு சில கடையில தான் துணி நல்லா இருக்கு. புதுசா என்ன ஏதாவது விட்டுருக்காங்களா? பேண்ட் ஏதாவது? இந்த BMW அந்த பேண்ட் வேணா ஒரு டைம் எடுத்துறேன் பாருங்க. இது புதுசு டிசைன், இது டேஞ்சர் டிசைன், புது டிசைனா? போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கூட்டம் பரவாயில்ல. இந்த ஆன்லைன்ல எல்லாம் இது போடுறதுனால இங்க இல்ல கொஞ்சம் ஆன்லைன்ல கொஞ்சம் இந்த இப்ப சிட்டு பார்த்தா ஆன்லைன்ல கொஞ்சம் பிரேக் ஆயிடுது. துணி எடுக்கலாம் ஜனங்க, மக்கள்களோட நம்பிக்கை வந்து துணி எடுக்கிறாங்க. நான் கொஞ்சம் ஆன்லைன்ல துணி போட்டெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு. அவங்க போட்டு விட்டுறாங்க, இங்க வந்து பார்த்தா துணி எல்லாம் டேமேஜ் ஆயிருக்குது. அதான் இப்ப மக்கள் போடுறது கிடையாது, அதனால கடையிலே வந்து துணி எடுக்கலாம். கூட்டம் இப்ப போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பரவாயில்லைங்களா? இனிமே தான் கூட்டம் வரும். ரங்கநாதத்துல மேக்சிமம் வந்து தீபாவளிக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வாரம் தான் கூட்டமே ரங்கநாதத்துல. இனிமேதான் கூட்டம் வரும். நேற்று நல்லா கூட்டமா இருந்துச்சு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட்டமா இருந்துச்சு. திங்கெல்லாம் அப்படியே இனிமேதான் அப்படியே கிரௌட் ஆகும். இன்னும் கிரௌட் அதிகம் தான் வரும். ஆகும். ஏன்னா வருஷம் அப்படிதான். நான் ஒரு வாரம் 4 நாள் கூட்டம் தான் ரங்கநாதத்துல. என்ன பொருள்னா பெருசா இங்க போகுது? நம்ம துணிதான் மேக்ஸிமம். துணி இன்னொன்னு அந்த சாப்பிட்டு சன்சா சாப்பிடுறது, அது சாப்பிடுறது, இது சாப்பிடுறது, அந்த கூட்டம் வரேன். இந்த மாதிரி ஆள் டீ சாப்பிட கூட்டம் வரேன். இந்த மாதிரி கூட்டம் துணி தான் மேஜரா மேக்ஸிமம் துணி. இந்த வருஷம் ஏதாவது புதுசா துணிக்கான இதை அறிவுப்படுத்திருக்காங்க, இல்லை ஆஃபர்ஸ் அந்த மாதிரி தான் புதுசா போட்டிருக்கா? ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டா ஆடி மாசம் போட்டாங்க, இப்ப போடல. எல்லாமே தீபாவளிக்கு சேல்ஸ் ஆகுது, ஆஃபர் போடல. ஆஃபர்ல எதுவுமே இல்ல. ஆமா, புதுசா ஒரு டைம் வந்து புதுசா துணி மெட்டீரியல் வந்துச்சு. இப்ப அதெல்லாம் வரல, இருக்கிறத அடிச்சு விடுறாங்க. இருக்கிறது அப்படியே புதுசால இது கலெக்ஷன் வரல. ஏன்னா இந்த வருஷம் தெரியல, வரல. ஒரு செட்டு புதுசா இறக்குவாங்களோ, இப்ப அதெல்லாம் கிடையாது. இருக்கிறத ஓடுது, ஜனங்க அப்படிதான் வாங்குறாங்க. புதுசாலாம் வரல. நம்ம ரங்கநாதத்துல ரொம்ப நாளா இருக்கோம், புதுசாலும் ஒன்றும் வரல. இருக்கிறது ஓடுது. புது ஐட்டம் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வரல.
பிரைஸும் எல்லாமே அது நார்மல் பிரைஸ், Normal டிஸ்கவுண்ட் price. பிரைஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. நார்மல் எப்பவுமே என்ன பிரைஸ் ஓடுதோ அதான் போயிட்டு இருக்கு. சரி ஓகே. சரி ஓகேண்ணா. நாங்க டைலர் கடை வச்சிருக்கோம். அப்படியே உங்க கடை மேல இங்க மேல வச்சிருக்கோம் டைலர் கடை. எங்களுக்கு இன்னும் ஒரு வேலை விருப்பு வரல. இன்னும் ஒரு 2-3 நாள்ல விருப்பு வரும். நம்ம கடைக்கு இன்னும் அந்த கடை எல்லா டைலருக்கும் கொஞ்சம் காலையா தான் இருக்கு. ஆர்டர்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமா அவ்வளோ வரல. நீங்க எப்படி பொதுவான மக்கள்கிட்ட வாங்கல இல்ல இந்த மாதிரி கடைகள்லயே பெருசா ஆர்டர்ஸ் கடைகளுக்கு கொடுப்பாங்க, பொதுவான மக்கள்கிட்ட வாங்க. 2 பக்கம் ஆர்டர்ஸும் இதாகும்.